வேதோ கிலோ தர்ம மூலம். தர்மத்துக்கு மூலமானது ஆணிவேராக இருக்கக்கூடியது வேதங்கள். இந்த வேதங்கள்ங்கிறது ஞானத்தினுடைய என்ன சொல்கிறது, எல்லா ஞானத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருக்க ஞானத்தினுடைய சமூகம். அப்படின்னா ஞானம் மெய்ஞானம், யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே, முக்தியை கொடுக்கக்கூடிய ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானம் வேதத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கணும். ச ஆத்மா ச விஜ்ஞேயா. கண்ணில் படுறது எல்லாத்தையும் அப்படியே நம்பிடக்கூடாது, காதில் விடுறது எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. அதை ஆராய்ச்சி பண்ணி நம்பணும். ஆராய்ச்சிங்கிறது எப்படி? விதண்டாவாதம் இல்லாமல் சாஸ்திரங்களை படித்து வியாக்கரணம், சாகித்யம், வேதாந்தம், மீமாம்சை, தர்மசாஸ்திரம், ஸ்மிருதிகள் எல்லாத்தையும் படித்து அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காளோ, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா மித்யா ஜெகத் அதிஷ்டானா முக்திதா முக்தி ரூபிணி அப்படிங்கிற அந்த வேதத்தினுடைய உட்கருத்து என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் சொல்லித்தருது வேதம். சுத்தமாக இடத்த சுத்தமாக வச்சுருங்கோ, அது கூட வேதம் சொல்லித்தருது. கண்ட இடத்துல எச்சம் துப்பாதீங்கோ, அழுக்கு அசுத்தம் பண்ணாதீங்கோ, இதெல்லாம் கூட வேதம் சொல்லுது. இப்போ சொல்கிறாளே ஸ்வச்ச பாரத் அப்படிலாம் சொல்கிறாளே, சுத்தமாக வச்சுருங்கோங்கிறாளே, அதெல்லாம் வேதம் அந்த காலத்திலேயே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இதை வேறு வேறு பாஷையில் நமக்கு தேவையான மாதிரி நாம் மாற்றிக்கணும். இங்கே மூலக்கருத்து என்பது வேதத்திலிருந்து வந்தது. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.